17 வயசுல யோசேப்பின் 17வது வயதுல கர்த்தர் யாக்கோபை விட்டு யோசேப்பை செப்பரேட் பண்றார். எதுக்கு தெரியுமா? உருவாக்க. அந்த உருவாக்குகிற ப்ராசஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது யோசேப்புக்கு. உருவாக்கிய விதம் யாக்கோபுக்கு தெரியாது. ஆனா உயர்த்தப்பட்ட பிறகு கர்த்தர் யாக்கோபை வரவழைத்து கண்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இது போலதான் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்பவைகளை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் அதை காணவில்லை. இந்த 22 வருடங்கள் யோசேப்பை யாக்கோபு மீட் பண்றதுக்கு 22 இயர்ஸ் ஆச்சு. இந்த 22 வருடங்கள் யாக்கோபு ஆண்டவர்கிட்ட பேசாம இருந்திருப்பாரு, ஆண்டவர் யாக்கோபுட்ட பேசாம இருந்திருப்பாரு. ஆமென். பல நேரத்துல அந்த பகுதியெல்லாம் மெடிடேட் பண்ணும்போது எப்படி தோணும்னா, ஆண்டவர் அட்லீஸ்ட் இன்டைரக்டாவது சொல்லியிருக்கலாம், அட்லீஸ்ட் இதெல்லாம் சர்ப்ரைஸ் அப்படினாவது சொல்லியிருக்கலாம். அவனே அழுதுட்டு இருக்கிறான், சொல்லியிருக்கலாமே ஆண்டவர், நீங்க சொல்லியிருக்கலாமே. சொல்லவே மாட்டான். ஏன் சொல்ல மாட்டாங்க? நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. உருவாக்குற விதம். நேற்று ஆராதனையில் இந்த வார்த்தையை சொன்னேன். யாக்கோபு யோசேப்பை கடைசியை பார்க்கும்போது யோசேப்பு தரித்திருந்த வஸ்திரம் பலவர்ணாக்கி. 22 வருடம் கழித்து யாக்கோபு யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு தரித்திருந்த வஸ்திரம் ராஜ வஸ்திரம். ஆனால் இது நடுவிலே அவன் தரித்திருந்த சிறைச்சாலை வஸ்திரம். யார் பார்க்கல தெரியுமா? யாக்கோபு பார்க்க விடல. யாக்கோபு தலைக்கு கீழே கல்லு வச்சு படுத்தத ஈசாக்கு ரெபெக்காள கர்த்தர் பார்க்க விடல. ஏசாவை பார்க்க விடல. ஏசா வந்து யாக்கோபை பார்க்கும்போது யாக்கோபு வெறும் கோலும் கையுமா இல்ல, 2 பரிவாரங்களை உடையவனாக இருக்கிறார். யாக்கோபு வந்து யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு அடிமை வஸ்திரத்தை தரித்தவனாக இல்ல, ராஜ வஸ்திரத்தை தரித்தவனாக இருக்கிறார். சில கண்களுக்கு தேவன் இன்று நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். நாளை கர்த்தர் நம்மை வெளிப்படுத்தும் போது இது கர்த்தராலே ஆயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?